எனக்கு வந்து சீரியல் வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அப்படின்ட்டு கேட்டிங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகாலட்சுமி மேடம் அவங்க வந்து மறுபடியும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்க தான் வந்து இந்த சீரியலுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பண்ணீங்க எப்படி சீரியல் வாய்ப்பு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு சில கேள்விகள்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா Q&A போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம Q&A போடுவோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி அந்த விளாக் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு 2-3 கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக வந்து சீரியலை பற்றிலாம் கொஸ்டின் வருதா, ஸோ அதை போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நேற்று முதல்ல விளாக் போடலை. ஏன் போடலன்னா நேற்று நம்ம சப்ஸ்கிரைபரை பார்த்தோம். நான் அதை அவர்கிட்ட சொல்லலையா? ஆக்சுவலாக எங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நேற்று பாண்டியில் பார்த்தோம். இந்த வீடியோ கூட அவங்க நாளைக்கு பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினேன். அவங்க பேர் என்னன்னு நான் கேட்கல. ஸோ நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கிள் இருக்கிற சேனல் ஃபுல்லாகவே நான் பார்ப்பேன். உங்களையும் நான் பார்ப்பேன். பிரச்சனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அக்கா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சாரி, உங்கள் நேம் வந்து கேட்காம விட்டுட்டேன். கமெண்டில் பண்ணுங்க உங்கள் பேர் என்னன்னு. சரி, ஓகே, நான் கேட்குறேன். நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வந்து ஃபேமிலியெலாம் நல்லா பார்த்துக்கோங்க. பசங்க இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் நம்ம 2 பேருமோ சரி, நான் எங்கே ஒரு இடத்துக்கு போனாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கண்ணுக்கு நானா எப்படி அவங்களா தேடி வந்து நீங்க தான் ராஜ்கிரி யூடியூபர் சேனல் வச்சிருக்கீங்க, உங்க பேர் தானே கிரிஜா அப்படிலாம் எங்க நம்ம கிட்ட தேடி வந்து பேசுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கும் வந்து ஒரு சந்தோஷமா தான் இருக்குது. ஏன்னா நம்ம எங்கேயோ ஒரு கிராமத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கோம், ஆனா நம்மள வந்து எல்லாருக்குமே தெரியுதுனாக்கா அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஆமா, ஓகே, கொஸ்டின்குள்ள போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அப்பதான் வந்து பாத்தியா சப்ஸ்கிரைபர் ஹாஸ்பிட்டல் போனாலும் ஹாஸ்பிட்டல் கேட்டுக்கு வெளியில தான் உட்காந்துட்டு நான் உட்காந்துருந்தேன். ஏன்னா உள்ள அலோவ் பண்ணல, அதனால கேட் ரெண்டே உட்காந்துருந்தேன். நான் அப்போ வந்து நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஸோ குட்டி பையன் வந்து பிறந்திருக்கானா, முதல்ல 2 பொண்ணு, 3ஆவதா வந்து தம்பி பையன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பார்த்து அதனால தான் vlog போட முடியல. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஏன் வந்து அக்காவை வந்து நீங்க காமிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க? தங்கச்சி கூட இவங்க வீடியோ போட்டிருப்பாங்க, அக்கா கூடலாம் வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து விருப்பம் இருந்தால் தான் வந்து ஒருத்தவங்க காமிக்கலாம். ஸோ இவங்க அக்காவுக்கு வந்து அதெல்லாம் வந்து விருப்பம் இல்லை, அதனால யூடியூப்லாம் பிடிக்கும். யூடியூப்லாம் பார்க்குறவங்க தான். இப்போ வந்து யாருமே யூடியூப் பார்க்காதவங்களாம் இல்லை. பட் வீடியோவில் காமிக்க அவங்களுக்கு விருப்பம் இருக்காது இல்லையா. ஸோ அவங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்போ நான் எங்கள் ஃபேமிலி எல்லாரையும் காமிப்பேன். என் அம்மா அப்பா அவங்க எப்போ ஓகே என்ன காமின்னு சொன்னாக்கா காமிக்கிறோம், அவங்க பெர்மிஷனோட. ஓகேங்களா? ஸோ இதான் ரீசன். அடுத்த கொஸ்டின் வந்து இவங்களுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, நம்ம குயிலாப்பாளையத்துக்கு போனோம் இல்லையா, அவங்க அக்காவுக்கு எத்தனை பசங்க, ஒரு பொண்ணு என்ன படிக்கிறா, அதெல்லாம் கொஸ்டின் சொல்லப்பட்டேன். அக்காவுக்கு வந்து ஒரு பொண்ணு பேர் வந்து நிவேதா. ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்வேதான்னு கூப்பிட்டு பழக்கமாகிடுச்சு. காலேஜில் வந்து நிவேதா அப்படின்னு சொன்னதான் தெரியும். டிசியில் வந்து நிவேதான் தான் பேர் இருக்குது. நாங்கள் ஸ்வேதான்னு கூப்பிடுவோம். அப்புறம் வந்து ஒரு பையன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பேர் வந்து அவினாஷ். இப்போ வந்து நேஷ்னல் செலெக்ஷன் ஆகியிருக்கான் பேஸ்கெட் பாலில். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து அவ்வளோதான், ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து பையன் வந்து 9th படிக்கிறான்னு சொல்லிட்டேன். பொண்ணு வந்து பிபிடி டாக்டர். அது வந்து நம்ம இயன்முறை அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது வந்து கை கால்லாம் தோண்டு போச்சுன்னா இது பண்ணுவாங்கல்ல, ஃபிசியோ டாக்டர். ஆமாம், ஃபிசியோ டாக்டர் தான் படிக்கிறாங்க. அப்புறம் வந்து மாமா வந்து என்ன வேலை செய்கிறாங்க, அவங்க வந்து எல்லா வேலையுமே செய்வாங்க. வீட்டில் வந்து ஃபோட்டோ லேமினேஷன் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஒர்க்லாம் இருக்குது எல்லா வேலையுமே பண்ணுவாங்க. சில நாள் வந்து வெளிநாட்டு கூட போவாங்க. இப்போ வந்து பில்டிங் ஒர்க் பண்ணுறாங்க. வேலை தனியாகவும் செய்கிறாங்க, அவங்களும் போயிட்டு கூலிக்கு வேலை செய்கிறாங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து சீரியல் வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அப்படின்ட்டு கேட்டிங்க. அப்புறம் வந்து இப்போ சீரியல் மெயின் பாயிண்ட்டே அதான். ஆமாம், அப்போ சீரியல்லாம் போகுதா அப்படின்னு கேட்குறீங்க. சீரியல் வாய்ப்பு வந்து கடவுளாக கொடுத்தது வந்து அதை வந்து எனக்கு ஒரு வரம் தான். அது வந்து நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகாலட்சுமி மேடம் அவங்க வந்து மறுபடியும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்க தான் வந்து இந்த சீரியலுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த சீரியல் வந்து கலைஞர் தொலைக்காட்சியில் தான் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வெளியே வரும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல, அவங்க சொல்லுவாங்க. இது வந்து புதிய ஒரு சீரியல் தான். இது எப்போலேருந்து ரிலீஸ் ஆகும்
எப்போலேருந்து கண்டினியூவாக வரும்ன்றது வந்து டைம் டேட்டு எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லுவாங்க. இப்போதைக்கு ப்ரொமோஷன் போயிருக்கு. அது ப்ரொமோ எப்போ போடுவாங்களோ எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். மறுபடியும் என்னை எப்போ கூப்பிடுவாங்கனாக்கா என்னுடைய சீன் எப்போல்லாம் வருது அப்போல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க. எப்போ வேணாலும் கிளம்பி சென்னைக்கு போகலாம். சென்னையில் தான் ஷூட்டு. ஆமாம், சென்னையில் தான். அதாவது வந்து ஷூட் வந்து சென்னையில் தான். நான் போகிற ஷூட் வந்து சென்னையில் நடந்தது. அவங்க எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல. அவங்க கூப்பிடும்போது நான் போவேன். ஆமாம், இவங்க வந்து அந்த லக்ஷ்மி சீரியலில் வந்து கம்பம் மீனா, அப்புறம் வந்து லொலு சபா பழனி அண்ணா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம். செம்ம ஜாலியாக இருந்தாங்க. கூட இவங்க ரீல்ஸ்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து கமெண்ட்லாம் பண்ணீங்க, எப்படி சீரியல் வாய்ப்பு, நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. ஸோ மேலும் மேலும் வந்து கடவுள் வந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ டவுனில் இருந்தாலும் கடவுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எப்படின்னா படிப்படியாக மேலே ஏறுவோம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி கடவுள். இந்த வீடியோ யாராவது பார்க்குற டைரக்டர் இல்லை ப்ரொடியூசர் யாராவது இருந்தால் கூட என்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து காசு பண்ணலாம் அப்படிலாம் இல்லை. என்னுடைய ஃபேஸ் வந்து ஃப்ரேமில் எப்படின்னா சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் அது வந்து சூப்பராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவுட்புட் கொடுத்துடுவேன். அவங்க ஆக்டிங்லாம் வந்து நல்லாவே சூப்பராக வரும். சொல்லவே காசு பண்ணலாம் முக்கியம் இல்லை. என்னுடைய ஃபேஸ் வந்து ஃப்ரேமில் வந்தாலே போதும். ஒரு நாள் கூலி நான் என்ன சம்பாதிக்கிறனோ அதுதான் கேட்பேன். சரிங்களா? அப்புறம் வந்து வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து நல்லா பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அம்மா வந்து ஊருக்கு வரல. நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அம்மா வந்து இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா உடம்பு சரியில்லை, கால்லாம் ரொம்ப வீக்கமாக இருக்குது. என்னால் பஸ்லாம் ஏறி வர முடியாது. நான் ஒன்று சொன்னால் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஒன்று சொல்கிற. உடம்பும் முடியல. நீ சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம், நான் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம். அவங்க அங்கேயே கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு விரும்புகிறாங்களோ என்னமோ. என்ஜாய் பண்ணுறேன் ஜாலியாக பேரம்பேத்தி கூட. ஆனால் உடம்பு தான் சரியில்லை, காலெலாம் வீங்கிருக்கு காமிச்சாங்க. சரியானதும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஊருக்கு போவேன். எங்களை கூப்பிட்டாங்க ஊருக்கு. பட் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் சரஸ்வதி பூஜை வருதுன்னா கொலு வைப்பாங்க. ஒரு 1 வீக் 8 நாள் சம்திங் வைப்பாங்க. அப்போ சித்தி வீட்டில் வந்து உபயம் கொலு வச்சு அன்னைக்கு அவங்க படைப்பாங்க. ஐ மீன் அவங்க வச்சு இல்லை, கோவிலில் வைப்பாங்க. இவங்க ஒரு நாள் உபயம் பண்ணி படைப்பாங்க. கூப்பிட்டாங்க. பட் நாங்கள் வந்து போகல. ஸோ அந்த கிளிப் வீடியோ வந்து இதில் அட்டாச் பண்ணுறோம் பக்கத்தில். அவங்க கோயிலுக்கு போனதெல்லாம் எடுத்து சென்ட் பண்ணுறேன்னு சொல்லலை. பட் அந்த ஒரு கிளிப்பு சின்னதாக வந்து அம்மா பேசியிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். என் பொண்ணுக்குள்ள இதுமாரி கோயிலுக்கு போகிறாங்க. கொழு படைங்க. புளியோதரை கடல 4 வீட்டில் செய்கிறாங்க. 4 வீட்லையும் விதவிதமாக செய்கிறாங்க. கோயிலுக்கு கிளம்பிட்டோம், ரெடி ஆகிட்டோம். சரி வாங்க கோயிலில் போயிட்டு மீட் பண்ணலாம். சித்தி வீட்டுக்குன்னா நான் போவேன். இப்போ நான் மறுபடியும் 27ஆம் தேதி போவேன். இவர் வந்தால் வராட்டி போட்டோம், அவ்வளோதான். ஏன் போகிறேன்னாக்கா அவினாஷ் வந்து கூப்பிட்டான். அதுவும் இல்லாத வந்து அவினாஷ் வந்து இந்த 1ஆம் தேதி வந்து நேஷ்னல் போகிறான்.
28 29 வந்து இங்கே வந்து மேட்ச் விளாட்றான். ஸோ மாமா நீ வந்து பாரு அப்படின்னா நான் போகிறேன், நான் போயிட்டு ஒரு 4 நாள் தங்கிட்டு வருவேன். பட்டு கூப்பிடுவேன், ஆனால் இவர் வரமாட்டார். அது இவருடைய விருப்பம் தான், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் முக்கியமாக அந்த சீரியல் பற்றி தான் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின் விட்டுருந்தோமான்னு தெரியல, விட்டுருந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் பாய். கை